friends, welcome to Payasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல egg mayonnaise எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நடுவுல சொல்லிருக்க டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நம்ம வீட்லயே egg mayonnaise கடையில கிடைக்கிற டேஸ்ட்ல வீட்லயே எப்படி சூப்பரா பண்ணலாம்னு பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ egg mayonnaise எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ mayonnaise பண்றதுக்கு ஒரு ஜார் எடுத்துர்க்கேன். அதுல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 மிளகு தான், கம்மியா தான் சேர்த்திருக்கேன், ஒரு சின்ன ஒரு காரத்துக்காக. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். ஒரு 4 பூண்டு பல் சேர்க்கிறேன். பூண்டு உங்களுக்கு வேண்டானா 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய பூண்டு ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காதவங்க 1 மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இதுலேயே நிறைய பூண்டு சேர்த்திங்கன்னா இதுதான் garlic mayonnaise. இப்போ இதை மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளவுதான், இது நம்ம கொஞ்சோண்டு சேர்த்துருக்கிறதுனால எல்லாம் சைடில் வந்திருக்கு. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் லெமன் ஜூஸ், ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு முட்டை சேர்க்குறேன். நான் இன்னைக்கு கொஞ்சோண்டு பண்ணுறதுனால ஒரு முட்டை எடுத்துருக்கேன். நிறைய பண்ணிக்கிறீங்கன்னா 2 முட்டை கூட எடுத்துக்கோங்க. எல்லோ வேண்டாம், கொஞ்சம் எக் ஸ்மெல் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க எல்லோ மட்டும் எடுத்துட்டு ஒயிட் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எல்லோ நான் வந்து சேர்த்து தான் பண்ணுவேன், ஒயிட்டும் எல்லோவும். இப்போ இதையும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையும் போட்டு நம்ம blend பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது வந்து ஆயில், ஏதாவது ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. மற்ற எந்த ஆயிலும் எடுக்கக்கூடாது, எந்த ஸ்மெல் இருக்க ஆயிலும் எடுக்கக்கூடாது. கோகோனட் ஆயில், இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். ஃபுல்லுத்தையும் ஃபஸ்ட் டைம்லேயே சேர்த்துடக்கூடாது, கொஞ்சோண்டு மட்டும் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம blend பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரே டைமாக அரைச்சிடாமல் கொஞ்சம் பல்ஸ் கொடுத்து அரைங்க. அடுத்த ரவுண்ட் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். ஒரே டைமாக எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதையும் blend பண்ணி எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி பல்ஸ் கொடுத்து பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்க்குறேன். சேர்த்து மறுபடியும் பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆயில் சேர்க்கணும்.
இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் பல்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மைனஸ் பாருங்கள் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. இந்த பெப்பர், அந்த கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம கடையில் அந்த பேக்கெட் வாங்குவோம்ல அதே மாதிரி கிடைக்கும். ஆனால் நம்ம ஹெல்த்தியாக எவ்வளோ வீட்லேயே ஈஸியாக பண்ணிட்டு பாருங்கள். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் நான் ஆயில் எடுத்தேன். அதில் பார்த்திங்கன்னா பாதி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு முட்டைக்கு வந்து அவ்வளோதான் ஆகும். 2 முட்டை அதுக்கு மேலே ஜாஸ்தியாக போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் ஜாஸ்தியாகும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் டபுளாக மெஷர் பண்ணிக்கோங்க எல்லா ஐட்டமுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் மயோனஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்குறேன். பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.